என்னங்கடா 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 இல்ல குளிக்க வந்தா குளிக்க தானே செய்யணும். ஏன் சரக்கு இவ்வளவு போதை எதுக்கு உனக்கு? ரெண்டு போலீஸ் சொல்றான், சட்டையை பிடிச்சி இழுக்கிறீ போலீஸ் சட்டையா? குற்றாலம் சீசன் தொடங்கியதுமே டாஸ்மாக் உபயத்தால் குடிமகன்கள் அருவியில் ஆட்டம் போட்டு போலீசாரிடம் வம்பிழுத்து வசமாக சிக்கிக் கொண்ட காட்சிகள் தான் இவை. கீழே போட்டேன் சார். அந்த பாட்டில் உடைங்க அழுது உங்க வண்டி அது. உங்க டிரைவர் யாரு? உங்க டிரைவர் யாரு? வெளியே வா. அவனுக்கு அறிவுன்னா போலீஸ் மேல இருக்கிறான். என்னது பிடிச்சிருக்க? மாடு மேய்ச்சிருக்கியா? ரைட், அப்படியே மேய்ச்சிட்டு அடுத்து அதான் மேய்ப்பேன் இரு. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் சீசன் களை கட்டியுள்ளதால் வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமை சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்தது. போதை மிகுதியால் ஒருவர் தடாகத்தில் விழுந்தார். அவரை அங்கு நின்ற போலீசார் மீட்டு எச்சரித்து அனுப்பினர். அருவிகளில் குளிக்க ஆடிக்கொண்டே கும்பலாக முண்டியடித்த போது ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து நண்பர்களுடன் வந்திருந்த இளைஞர் ஒருவர் போதையில் அருவியில் குளித்தவர்களை தள்ளியதாக கூறப்படுகிறது. அதனை அங்கு பாதுகாப்புக்கு நின்றிருந்த காவலர் ஒருவர் தடுத்த போது அவரையும் தாக்கியதால் அவரை போலீஸ்காரர் மடக்கி பிடித்தார். அந்த இளைஞரை அருவியில் இருந்து ஈரத் துணியுடன் பிடித்து வெளியே இழுத்து வந்தார். அவரது நண்பர்கள் அவர் மாணவர் என்று கூறி விடச் சொல்லி கெஞ்சினர். நீங்க வெளியே ஓட நான் பாத்துறேன், வெளியே ஓட நான் பாத்துறேன். விடு விடு, நிப்பாட்டு 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 நிப்பாட்டு. அவனா போலீஸும் தெரியாது சார். அவரை அங்குள்ள தரையில் அமரச் சொல்ல காவலரை தாக்கிய இளைஞரோ மிதமிஞ்சிய போதையில் அமர மறுத்து அடம் பிடித்தார். யாரு நீ விசிறி நீ சண்டை போட்டு தான் மாத்துறேன். ஜாவ வரதா உட்காரு. கீழ உட்காரு தம்பி. கீழ உட்காரு. காத்து அடிச்சு அவர்தான் அடிச்சு. கீழ உட்காரு சொல்லு. கீழ உட்காரு. கீழ உட்காரு. கீழ உட்காரு. தெரிஞ்சா அப்படி தான் பிடிக்கும். கீழ உட்காரு சொல்லு அவனா. தெரிஞ்சா பிடிக்காது. கீழ உட்காரு சொல்லு. கீழ உட்காரு. அவனை கீழ உட்காரு. கீழ உட்காரு. கையெடு. கையே. அல. ஏய் பாட்ல. பாட்ல. ஏய் என்னங்கடா? 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 இல்ல. டேய். ஏல தம்பி. டேய். என்ன? ஏட்டாவா எஸ்ஐ ஓடி சொன்ன. அந்த இளைஞரின் வேட்டியை போலீஸ்காரர் வசமாக பிடித்துக் கொண்டதால் நழுவ இயலாமல் தவித்த போதை ஆசாமி வேறு வழியின்றி கீழே அமர்ந்தார். அவரிடம் எங்கே படிக்கிறாய் என்று போலீஸ்காரர் கேட்டபோது தான் படிக்கவில்லை, மாடு மேய்ப்பதாக ஆத்திரத்தில் தெரிவித்தார். குளிக்க வந்தா குளிக்க தானே செய்யணும். ஏன் சரக்கு இவ்வளவு போதை எதுக்கு உனக்கு? ரெண்டு போலீஸ் சொல்றான், சட்டையை பிடிச்சி இழுக்கிறீ போலீஸ் சட்டையா? ஜாலி பண்ண ஜாலி பண்ணி தானே போனோம். எதுக்கு போலீஸும் அடிச்சப்போம்? போலீஸ் எதுக்கு சட்டை பிடிச்ச? நீ விசில் அடிச்சு ஆடி இருந்த, அலப்பறை பண்ணிட்டு இருந்த. புரியுதா? எல்லாம் நான் பாட்டு தான் இருக்கேன். புரியுதா? என்ன படிச்சிட்டு இருக்க? என்னதையும் படிச்சிட்டு இருக்க? மாடு மேய்ச்சிட்டு இருக்கியா? ரைட், அப்படியே மேய்ச்சிட்டு அடுத்து அதான் மேய்ப்பேன் இரு. ரைட். அந்த இளைஞர் உள்ளிட்ட இருவரை போதையில் ரகளை செய்ததாக
போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். அதே போல அருவிக்கு செல்லும் வழியில் அமர்ந்து கண்ணதாசன் காரைக்குடி பேரை சொல்லி ஊத்திக்குடி என்ற பாடலை ஸ்பீக்கரில் ஒலிக்க விட்டபடி மது அருந்து கொண்டிருந்த ராஜபாளையத்து ராசாக்களை எச்சரித்த போலீசார் மதுவை குப்பையில் கொட்டச் செய்தனர். என்ன பண்றியா? என்னது இது? என்னதுங்க இது? பாரா உங்களுக்கு இது? கிலோ வைங்க வைங்க ஸ்பீக்கர் எடுங்கடியா, ஸ்பீக்கர் எடுங்க, சரக்குலாம் எடுங்க, துருதுங்க 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 துருதி போடு. நான் சொல்லுது நீ கேளியா? நீ சொல்லுது நான் இல்லை. உடச்சி துருடி வண்டி கீழே போகணும்னா வழியா சொல்லி துணிஞ்சு போ. அருவியில் குளித்த கையோடு காரில் அமர்ந்து மது அருந்தியவர்களையும் போலீசார் சத்தம் போட்டு விரட்டி விட்டனர். என்ன கேட்டேன் இது? என்ன அது? தூர ஊத்து முதல்ல, தூர ஊத்து. எடு வண்டி எடு, ஓடு வண்டி எடு, எடு வெளியே ஓடு. சரக்கு சரக்கு கேஸ் போடணும், கண்டிப்பா போடணும். அருவிக்கு குளிக்க வரும் நபர்கள் போதையில் இருந்தால் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்தால் மட்டுமே போதை ஆசாமிகளின் அலம்பல்கள் அருவிகளில் குறையும் என்பதே குடும்பத்துடன் வரும் சுற்றுலா பயணிகளின் ஆதங்கமாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் இசக்கி ராஜன். ஸ்பீக்கர் எடுங்க, சரக்குலாம் எடுங்க, துருதுங்க.